ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேலையை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1/2024 கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேலையை இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 19/2/2024 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்னா 20 ஜனவரி 2024லேருந்து 19/2/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பதவி நேம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி 19,900 சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 5696 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க 5696 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏல நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூடவே நீங்கள் ஐடிஐ முடிஞ்சு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் மட்டும் போதுமானதல்ல, அது கூடவே நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ண மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஐடிஐயில் எந்த மாதிரி ஃபீல்டில் கேட்டிருக்காங்கன்னா ஐடிஐயில் ஃபிட்டர் முடித்தவங்க, எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் முடித்தவங்க, மில் ரைட்டர் முடித்தவங்க, மெயின்டெனன்ஸ் முடித்தவங்க, அதேமாரி மெக்கானிக்கில் ரேடியோ அண்ட் டிவி முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடித்தவங்க, மெக்கானிக்கில் மோட்டார் வெஹிக்கிள் முடித்தவங்க, ஒயர்மேன் முடித்தவங்க, டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வெண்டர் முடித்தவங்க, இந்த மாதிரி பல உங்களுக்கு ட்ரேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர் கண்டிஷனிங் முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் இந்த ட்ரேட்லாம் பாஸ் பண்ணிக்கிங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான மென்ஷன் பண்ண ட்ரேட் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது 10th முடிச்சுட்டு ஐடி முடிக்காமல் இந்த ட்ரேடில் இந்த ஃபிட்டர் அந்த மாதிரி ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிகிரி இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் பார்த்தா அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு முழுக்க நல்லா பார்த்துக்கோங்க. ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே அவங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆல் கேண்டிடேட், அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இவங்களை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள். பிசி எம்பிசி ஓபிசி டிஎன்சி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, டிரான்ஜெண்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் வெறும் 250 மட்டும் இந்த வேலைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ரெக்ரூட்மெண்ட்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்திருக்கும் 20 ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பேப்பர் அட்வைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி இதில் பார்த்தா வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை வரும். ஸோ ஆர்ஆர்பி சென்னை .government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தா வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக 20ஆம் தேதி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்க போது, எக்ஸாம் தமிழில் இருக்குமா இருக்காதா, எந்த மாதிரி சிலபஸ் வந்து கேட்குறாங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு பேப்பர் அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர சொல்ல கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். மொத்த இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போடும். ஸோ மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா ஜாப்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கீழே வந்தால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேமுடைய ஆர்ஆர்பி வெப்சைட் பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 20ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக முதற்கட்டமாக அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வெளியிட்டிருக்காங்க. போக போக ஆர்ஐலேருந்து மொத்தமாக உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.